இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திண்டுக்கல்லில் காந்தி கிராமிய பல்கலைக்கழக துணைவேந்தர் என கூறி அரசு வேலை ஆசையில் இருந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் மோசடி செய்த தில்லாலங்கடி பார்ட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். நடமாடும் வேலைவாய்ப்பு மையம் என புருடா விட்டு திரிந்தவர் போலீஸ் வலையில் சிக்கியது எப்படி? திண்டுக்கல்லில் எப்படியாவது பணம் கொடுத்தாவது அரசு வேலை வாங்கிவிட வேண்டும் என்ற வேட்கையில் இருந்த அப்பாவிகளுக்கு தூண்டில் போட்டு லட்சாதிபதியாக உலா வந்துள்ளார் பண முதலை ஒருவர். தனக்கு பிரதமரை தெரியும், முதலமைச்சரை தெரியும் என ரீல் சுத்தி அரசியல் பிரமுகர்களுடன் இருக்கும் புகைப்படத்துடன் ஷோ காட்டி உள்ளார். இவர் பெரிய ஆளாக இருப்பாரோ என நினைத்து ஏமாந்தவர்கள் எஸ்பி அலுவலகத்தின் கதவை தட்டி உள்ளனர். முதலை வாயில் விழுந்த பணம் மீட்கப்படுமா? திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான முத்துமணிமாறன். இவர் தன்னை காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என கூறி உதார்விட்டு திரிந்துள்ளார். பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்ள அரசு தனக்கு அதிகாரம் வழங்கியுள்ளதாக பலரிடம் அளந்து விட்டுள்ளார். பழனி அறநிலையத்துறைக்கு சொந்தமான தேவஸ்தான வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக துணை முதலமைச்சர் தனக்கு ஒப்புதல் கடிதம் கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். ரேஷன் கடையில் வேலை வாங்கி கொடுப்பதுடன் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பும் நடமாடும் வேலைவாய்ப்பு மையமாக தான் விளங்குவதாக பலரின் காதில் பூ சுற்றியிருக்கிறார். இதையெல்லாம் நம்ப வைப்பதற்காக பிரதமரின் பரிந்துரை கடிதம் மற்றும் துணை முதலமைச்சரின் ஒப்புதல் கடிதம் போன்ற ஆவணங்களையும் பல அரசியல் பிரமுகர்களிடம் நட்பாக இருப்பது போன்ற புகைப்படங்களையும் காட்டி முத்தாக பேசியுள்ளார். இதையெல்லாம் பார்த்த அப்பாவி இளைஞர்கள் சிலர் முத்துமணிமாறனிடம் லட்சக்கணக்கில் கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள். இதே போன்று கதிர்நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன் என்பவருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மாயவலை வீசியுள்ளார். ஆனால் முத்துமணிமாறனின் நம்ப முடியாத வாக்குறுதிகளால் சந்தேகமடைந்த அவர் பட்டிவீரன்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் இருந்தும் அப்பாத்துறை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் மணிமாறனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர். என்னுடைய கிராமத்தில் சில கட்சி நிர்வாகிகிட்ட இந்த ஒரு ஆடிட்டர் முத்துமணிமாறன் என்ற சின்னாலப்பட்டியை சேர்ந்த நபர் என்ன செய்கிறாரு, அவங்ககிட்ட பூரா திட்டமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிக்கிட்டு அவங்களுக்கு பூரா நான் வேலை வாங்கி தரேன், நான் காந்தி கிராம் யூனிவர்சிட்டியில் வேந்தராக என்னை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, நரேந்திர மோடியை எனக்கு லெட்டர் பேரில் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட பூரா காமிச்சு இவங்க சில பேர் இவரை நம்பி சரி இவர் வேலை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்றதுக்காக இவங்க கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட பூராத்திலுமே இவங்க அவனை நம்பி பணத்தை ஏமாந்து கொடுத்துட்டாங்க. நிறைய போலி ஆவணங்களை வைத்துக்கொண்டு தன்னை ஒரு காந்தி கிராமத்தின் பல்கலைக்கழக வேந்தர் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட்டில் மெம்பராக சேர்த்துக்கொள்கிறேன் என்றும் போலியான ஆவணங்களை தயாரித்து நமது நண்பர்கள் அனைவரும் பேரிலும் போலியான ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து பல லட்ச ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 16 லட்ச ரூபாய் மோசடி பண்ணியிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நான் சேல்ஸ்மேன் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2,70,000 ரூபாய் என்னோட அக்கா பொண்ணு மூலியமாக கொடுத்துருக்கேன். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க எஸ்பி பிரதீப் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் நடமாடும் வேலைவாய்ப்பு மையம் என கூறி மோசடியில் ஈடுபட்ட முத்துமணிமாறனை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் திருச்சி மாவட்டம் வனப்பாறை பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினர் பெத்தண்ணா என்பவருடன் இணைந்து மோசடியை அரங்கேற்றியது அம்பலமானது. அவர்தான் லெட்டர் பேட் போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்ததும் தெரிய வந்தது. பின்னர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரசு வேலை ஆசையில் இருந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் மோசடி செய்த தில்லாலங்கடி பார்ட்டிகள் இருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.